வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் 7 மணி செய்திகளை வழங்குவோர் போஸ்டர் செர்கேட். போஸ்டர் செம ஸ்ட்ராங் செம சேஃப். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் உருவாகி இருப்பதை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடந்த பரப்புரையில் முதலமைச்சர் பேச்சு. இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். இந்தியாவைக்கே வழிகாட்டுகிற மாடல் திராவிட மாடல் தான் சொல்ற அளவுக்கு மாநிலத்தை தலைநிமிர வச்சிருக்கிறோம். இந்த வளர்ச்சியை சிலரால பொறுத்துக்க முடியல. சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தை சுற்றி வந்தாலே திமுக அரசின் சாதனைகள் தெரியும். விப்ரோ, சாம்சங் உள்ளிட்ட ஏராளமான நிறுவனங்கள் உருவானது திமுக ஆட்சியில் என முதலமைச்சர் பெருமிதம். தலைநகர் சென்னையும் சுற்றி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளை சுற்றி வந்தாலே நன்றாக தெரிஞ்சிடும். ஒரு மினி டூர் மாதிரி பல திட்டங்களை பார்க்கலாம். மகேந்திரா, விப்ரோ, BMW, சாம்சங் நம்ம திமுக ஆட்சியில். உரிமை தொகை, விடியல் பயணம் உட்பட பெண்களுக்கு பல சாதனை திட்டங்கள் கொண்டு வந்து நான் மண்ணுக்குள் புதைய வேண்டுமாம். தான் கொரோனா காலத்தில் மரணமடைந்திருக்க வேண்டும் என EPS பேசி வருவதாக முதலமைச்சர் உருக்கம். மாதந்தோறும் உரிமை தொகை கொடுத்து 1,31,00,000 மகளிருக்கு துணை நிற்கக்கூடிய நான் இல்லாம போகணுமா. முதல் நாள் முதல் கையெழுத்து போட்டு மகளிர் எல்லாரும் கட்டணமில்லா விடியல் பயணம் உத்தரவிட்ட இந்த கை மண்ணுக்குள்ள போகணுமா. தமிழ்நாட்டு குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிச்சு முன்னேறணும்னு காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன் இது போன்ற திட்டங்களை நிறைவேற்றி அவங்களுடைய வெற்றியை மனசார கொண்டாடுகிற நான் கொரோனாவில் போயிருக்கணுமா. யாருடைய ஆசை? பழனிசாமியுடைய ஆசை. நீட் விலக்கு ரகசியம் என்ன ஆனது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கடந்த தேர்தலில் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என சென்னை ராயபுரம் பரப்புரையில் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை என EPS குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் கஞ்சா போதையால் இளைஞர்கள் சீரழிவதாகவும் சாடல். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி 86.92% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்குச்சாவடி மையத்திற்கு தனது ராசியான RX100 பைக்கில் வந்து வாக்களித்த முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை ஆற்றினார். புதுச்சேரி பெருமாள் கோயில் தெரு வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையை ஆற்றிய பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மீண்டும் NDA ஆட்சி அமையும் என்று நம்பிக்கை. புதிய ஓட்டரெல்லாம் விழிப்போடு இருக்கிறார்கள். அதே மாதிரி வயதான முதியவர்கள் கூட தேர்தலிலே இந்த அளவு வாக்களிப்பதற்கு நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய சிறப்பான இது. இப்போ நல்ல அவேர்னஸ் வந்துக்குது. தேசத்தின் மீது இருக்கிற பற்று வந்திருக்கிறது. தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு வந்திருக்கிறது. அனைவரும் வாக்களிக்க வந்திருக்கிறார்கள். இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக, இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தேர்தல் திருவிழாவாக இருக்கிறது. மிகவும் தொலைதூரத்தில் இருக்கிறவங்க கூட வந்திருக்காங்க. இது புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன் தனது மனைவியுடன் சென்று வாக்களித்தார். வாக்குச்சாவடியின் வெளியே வாக்காளர்களை சந்தித்து தவறாமல் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுமாறு அறிவுறுத்தல்.
புதுச்சேரி நெடுங்காடு கொம்பியூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் திருநள்ளாறு பாஜக வேட்பாளர் GNS ராஜசேகரன் வாக்களிப்பு. குடும்பத்தினருடன் வந்து தமது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரி மாநிலம் திருக்கண்ணூரில் வாக்குச்சாவடிக்குள் ஓட்டு கேட்ட பாஜகவினரிடம் காங்கிரசார் வாக்குவாதம். தகராறில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி கலைத்த காவல்துறையினரால் திடீர் பரபரப்பு. கேரள மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி 75.1% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தகவல். கேரள மாநிலம் கண்ணூர் தொகுதி வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை ஆற்றினார் முதலமைச்சர் பினராயி விஜயன். அம்பலப்புழா தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், திருவனந்தபுரத்தில் கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் வாக்குப்பதிவு. கேரள மாநில சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் ஆர்வமுடன் தங்கள் கடமையை நிறைவேற்றிய வாக்காளர்கள். நடிகர்கள் மோகன்லால், பிருத்திவிராஜ் சுகுமாரன், நடிகரும் மத்திய அமைச்சருமான சுரேஷ் கோபி, மம்முட்டி ஆகியோர் வாக்குப்பதிவு. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் மழையையும் பொருட்படுத்தாமல் வாக்களித்த மக்கள். காலை முதலே லேசான சாரல் மழை பெய்து வரும் நிலையில் வரிசையில் நின்று தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். அசாம் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. மாலை 5 மணி நிலவரப்படி 84.04% வாக்குகள் பதிவானதாக தகவல். மம்தா தலைமையிலான TMC ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. குற்றவாளிகளுக்கு மம்தா அரசு ஆதரவு அளிப்பதால் ஆசிட் வீச்சு உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக விமர்சனம். आरजी कार जैसी विभत्स घटनाएं, संदेश खली के खौफनाक मंजर, TMC ही हमेशा खुलकर நாட்டின் கூட்டாட்சி அமைப்பை சீர்குலைக்கிறது பாஜக. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு. 7599 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 5132 மனுக்கள் ஈர்ப்பு, 2467 மனுக்கள் நிராகரிப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் சற்று நேரத்தில் வெளியாகிறது. அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 89 வேட்பாளர்களும், குறைந்தபட்சமாக அம்பை, கூடலூர் மற்றும் உதகையில் தலா 6 பேர் போட்டி. சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளை வெளியிட்டது தமிழக காங்கிரஸ். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2000 வழங்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அறிவிப்பு. படித்த உள்ளூர் பெண்கள் டியூஷன் அக்கா திட்டத்தில் பணியமர்த்தப்படுவர் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாக்குறுதி. 300 நாட்களில் 3 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து இருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. லஞ்சம் வாங்கிக் கொண்டு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக புகார். They did not do it
They had promised 3.5 lakh government jobs. Where are those government jobs? Friends, the state of Tamil Nadu is reeling under heavy debt and is today one of the weakest financial states because of mismanagement of the economy. உதயநிதியை முதலமைச்சராக நினைக்கும் திமுகவின் திட்டத்தை முறியடிப்போம். கோவையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. I am sure the well-educated people of Coimbatore, people of Tamil Nadu, who understand what is good for them, will never allow Udayinidhi Stalin to become the chief minister of this state. And we all know தொகுதி மறுவரையறை என்பது சீர்திருத்தம் அல்ல, அதிகார மறுசீரமைத்தல் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். நாடாளுமன்றத்தின் அடிப்படையையே சிதைத்து வருகிறது மோடி தலைமையிலான என்டிஏ அரசு எனவும் எக்ஸ் பதிவு. நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் மகளிருக்கு 33% வழங்குவதை முழுமையாக ஆதரிக்கிறோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களை தண்டிக்காமல் தொகுதி மறுவரையறை திட்டத்தை நிறைவேற்றவும் அறிவுறுத்தல். கொரோனா காலத்தில் மக்களுக்கு ஆலோசனை வழங்காமல் முதல்வர் காணாமல் போனார் என்றுதான் கூறினேன். யாரையும் தனிப்பட்ட முறையில் அவதூறு பேசும் எண்ணம் தனக்கு கிடையாது என எடப்பாடி பழனிசாமி பதில். அப்போ கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு ஓடோடி இப்படி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனன்னு சொன்னேன். உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறாரு. காணாமல் போனான்னு தான் சொன்னனே ஒழிய உங்களை பற்றி தவறா எப்பொழுதும் பேசுறது கிடையாது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வன்னியர் கூட்டமைப்பு மற்றும் ஜெயகுரு மகள் ஆதரவு. வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் சி.என். ராமமூர்த்தி முதல்வர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். திமுக கூட்டணிக்கு ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு. வரும் தேர்தலில் அன்புமணி தரப்பு வேட்பாளர்களை தோற்கடிப்பதே நோக்கம் என ஜெயகுருவின் மகள் விருதாம்பிகை பேட்டி. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 16% அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு குற்றச்சாட்டு. சொல்லுது ரேப் கேசஸ் 2023-24 இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா 16% ரேப் கேசஸ் அதிகரிக்காயிருக்கு. செக்ஷுவல் அசால்ட் மாலஸ்டேஷன் கேசஸ் 109% இட் ஹஸ் கான் அப். பாக்ஸோ கேசஸ் 2021ல 4469 இருந்தது, இன்னைக்கு கிட்டத்தட்ட 7000 இருக்கு. இது 2024 வரைக்கும். 25 ஃபுல்லா எடுக்கல, 26 பாதி வருஷம் முடிஞ்சிருக்கு, இதுவும் எடுக்கல. பாமகவின் மாம்பழ சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தரப்பில் மீண்டும் முறையீடு. மேல்முறையீட்டு மனு எண்ணிடப்பட்டதால் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என ராமதாஸ் கோரிக்கையை நிராகரித்தது உயர்நீதிமன்றம். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினை தவிர வேறு எந்த பிரச்சினைகளும் இல்லையா? உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் காட்டம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து அரசியல் செய்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும் கருத்து. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து வழக்கு தொடுத்த சமூக ஆர்வலருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதிகள் உத்தரவு. இனிமேல் வைப்புத் தொகையாக 10 லட்சம் கோவிலுக்கு கட்டினால்தான் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என்றும் கிடுக்குப்பிடி. தேர்தல் பரப்புரையில் மயங்கி விழுந்த திருவிடைமருதூர் அதிமுக வேட்பாளரை மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்த திமுக வேட்பாளர் கோவி செழியன்.
கோவை மண்டலத்தில் சூறாவளி பிரச்சாரம் செய்யும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியில் பழங்குடியின மக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்து உற்சாகம். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ராஜா வினோதமான முறையில் வாக்கு சேகரிப்பு. கடலை தோட்டத்தில் அறுவடை செய்து விவசாயிகளிடம் ஓட்டு கேட்டார். சௌமியா இல்லை என்றால் நான் இல்லை. அடுத்த மாதம் சட்டமன்றத்தில் அவரது குரல் ஒலிக்கும். சென்னையில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சியில் பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை. திமுக அதிமுகவை சரமாரியாக விமர்சித்து வாக்கு சேகரிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அரசியலில் இருந்து விலகி சித்திரகுப்தனாகவே மாறிவிட்டார். கொரோனாவில் முதலமைச்சர் போயிருப்பார் என இபிஎஸ் பேசியதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம். இபிஎஸ் அரசியலிருந்து விலகி சித்திரகுப்தனாக மாறி இவர் மேலே போகணும், கீழே போகணும், செத்து போகணும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனவே அவரிடம் கொள்கை இல்லை, அரசியல் இல்லை. அதனுடைய வறட்சியை அதை காட்டுகிறது. நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அவரிடம் அரசியல் எதிர்பார்க்கிறோம். இந்த அரசின் பிழைகளை சுட்டி காட்டுங்கள், குற்றங்களை சுட்டி காட்டுங்கள், அதற்கு மிக உரிமை உண்டு. ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் 3 ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய கோரிய வழக்கு. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதால் வேறு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருத்தணி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 300க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் போராட்டம். பழைய பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வராததால் வியாபாரம் பாதிப்படைந்ததாக குற்றச்சாட்டு. அரசு அதிகாரியா ஒரு 4 நாளைக்கு பைய தூக்கினு இந்த பக்கம் 2 கிலோமீட்டர் அந்த டைம்ல போக சொல்லு. அப்ப அவனுக்கு வந்து தெரியும் பொதுமக்களுக்காக அரசு அதிகாரி செயல்படுறானா, அரசு அதிகாரிக்காக பொதுமக்கள் போனோமா? உனக்கு ஒரு டிரைவரே, உனக்கு ஒரு வண்டி, நீ போற இடத்துல நடந்து போ. புது ஒரு நாளைக்கு நடந்து வா. நிச்சயமா வந்து ஒரு நாளைக்கு உள்ள வர ட்ரெயின் தான் போட்டுருக்கேன். இது கூட இன்னும் அதிகமா இருக்குது ட்ரெயினுக்கு ஒரு நாளைக்கு. யாருங்க பதில் சொல்ல முடியும்? புது பஸ் ஸ்டாண்ட் வேணும் சொல்லு. பழைய பஸ் ஸ்டாண்ட் இங்க நின்னு போட்டோம். எல்லாரும் வெளிய கிளம்பிட்டோம். ஆந்திர மாநிலம் அனந்த்பூர் அருகே இரவு நேரத்தில் சிங்க முகமூடியுடன் மளிகை கடைக்குள் புகுந்த கொள்ளையன். திடீரென உரிமையாளர் கடைக்குள் சென்றதால் திருடிய காசுகளை கீழே சிதறவிட்டு தப்பியோட்டம். பதற்றமான ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்த 8வது இந்திய கப்பல் கிரீன் ஆஷா 15,000 டன் சமையல் எரிவாயுடன் மும்பை துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.